ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. தேவனால் பிறந்த நமக்கு ஜெயம் 100% அதிகமாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. The victory is guaranteed in the name of Jesus. இங்கு தேவனாலே பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டீர்கள். You have a new man. தேவனால பிறந்த உனக்குள்ள ஒரு புதிய ஆவி மனுஷன் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவனுடைய சாயலிலே அவன் இருக்கிறான். If you are born in Christ Jesus, victory belongs to you. ரோமர் 2:12 வாசிக்கிறோம், உங்களுடைய மனம் புதிதாகிறதிலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி. Your mind is being transformed, renewed. You have a new mind for victory. ஜெயத்தை காய் உங்களுடைய உள்ளான மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஜெயத்துக்காய் உங்களுடைய மனம் புதிதாய் கிறிஸ்துவனுடைய சாயலிலே, ஜெய கிறிஸ்துவனுடைய யெகோவா நிசியனுடைய சாயலிலே உங்களுடைய மனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க மனசுல பயம் இருக்கிறது என்று சொல்லி. இங்க மனது முழுவதுமாய் நானே ஜெயிப்பேன், நான் அல்ல, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாலே நான் எல்லாவற்றை ஜெயிக்க முடியும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா? ஆசைப்படுகிறீர்களா? நான் ஜெயத்தை காணாமலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஜெயம் மிக அருகாமையில வந்து எனக்கு எட்டாமல் இந்த கனியாய் இருக்கிறது, எட்டி பிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜெயிக்கிற மனதை கொண்டிருக்கிற உனக்கு ஜெயம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு 100% கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது? அப்படி யாராவது கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? அப்படி ஒன்றும் எனக்கு கிளியரா தெரியல, அது வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் சொல்லல. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்குள்ள எப்பொழுது பிறந்தீர்களோ, கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டீர்களோ, உங்களுடைய மனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட்டு இயேசுவின் சிந்தை கொண்டவர்களாய் நீங்கள் மாறியிருக்கிற பொழுது, தேவனோடு இரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணி அப்படி உடன்படிக்கையில் நடக்கும்படி அவருடைய வார்த்தைகளுக்கு சமர்ப்பித்திருக்கிற உனக்கு உறுதியாய் ஜெயம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. You have to confess now about the victory, not your failures. நிறைய பேர் ஐயோ எனக்கு ஜெயம் வேண்டும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் என்று சொல்வார்கள். ஆனால் தொடர்ந்து பழைய புலம்பலையே, தோல்விகளையே, பயங்களையே, நெருக்கடியே சொல்வார்கள். ஜெயிக்கிறவனுக்கு புலம்பல் இல்லை, ஜெயிக்கிறவனுக்கு பயம் இல்லை, ஜெயிக்கிறவனுக்கு எது முன்னாடி இருக்கிறது என்றாலும் கவலைப்பட மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் தாவீது. His mind was full of victory. அவன் சொன்னான், அந்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இப்போ உங்களுக்கு ஜெயம் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 15:57 வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு அவர் ஜெயத்தை கம்ப்ளீட்டா கன்ஃபார்மா ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எந்த சேலஞ்சை பார்த்தும் பின்னாடி போயிடாதீங்க. The tricks will be tremendous by devil. ரொம்ப ஆட்டங்காட்டுவான், ஆனால் பின்னாடி போயிடாதீங்க. ரொம்ப பயமுறுத்துவான். இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்த பொழுது எல்லாரும் பின்னிட்டு ஓடினார்கள். ஆனால் ஜெயிக்கிற மனதை கொண்ட ஒருவன் இருந்தான், தாவீது. அவன் ஜெயத்தை கொண்டு வந்தானே. நீங்களும் உங்களை அப்படிதான் நினைக்கணும். ஒரு தாவீது மாதிரி நினைங்க, தானியேல் மாதிரி நினைங்க. எப்படி ஜெயிப்பேன் என்று சொல்லி நினைங்க. சொல்லிக்கொண்டே இருங்க, உங்க ஜெயத்தை பேசிக்கொண்டே இருங்கள், யோசித்து கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1 யோவான்
4 4வது வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள உள்ளாய் இருக்கிறோமே. We are more than conquerors. Hallelujah. ஜெயம் உங்களுடையதாக இருக்கிறது. உங்க மனம் முழுவதும் ஜெயத்தினாலே நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் ஜெயத்துக்காய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து ஜெயித்தீர்கள். You can win. நீங்க ஜெயிக்க முடியும். முன்னாடி யார் இருக்கிறாங்க, சூழ்நிலை என்ன இருக்கிறது, உடைய நிலைமை என்ன மோசமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். வித்தவுட் தட் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஏசப்பா இல்லாம ஜெயிக்கிற மனம், ஏசப்பாவுடைய மனம் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல், வாட்ச் ஓவர் தட் யூ ஆர் வித் கிரைஸ்ட், வித் ஃபுல் ஆஃப் மைண்ட், கிரைஸ்ட் ஃபில்டு மைண்ட். அதிலே இருங்கள், நீங்கள் உறுதியாய் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு ஜெயிக்கிற கிருபையை, பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு அடியிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்கள் ஜெயத்தை காண உதவி செய்வீராக. தோல்விகளினாலே துவண்டு போய், சூழ்நிலைகள் எங்களை அழுத்தி, சந்தர்ப்பங்கள் எங்களை நெருக்கி தள்ளுகிறது என்று சொன்னாலும், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உண்டாயிருந்து நாங்கள் ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லி நீர் எங்களை ஜெயம் கொண்டவர்களாய் வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஜெயத்தின் பாதையிலே நடத்தி நீர் யெகோவா நிசி என்று சொல்லி நிரூபணம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய், ஜெயத்துக்காய், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.